மருமகளே, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கூடவே இருந்து அவளை கருத்தா பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. சரியா? சரிங்க மாமா. மாமா எது சொன்னாலும் அத வேதவாக்கா எடுத்துக்கிட்டு செய்றவ இந்த வேதவள்ளி. கல்பனாவ கண்ணும் கருத்துமா பாத்துக்கான மாமா அவகிட்ட சொல்லியும் அவ நம்மள கவனிக்கிற மாதிரி தெரியலையே. அவ நம்மள கண்டுக்கலனா என்ன, நாம அவளை கண்டுக்க வைப்போம். வேதவள்ளி, வேதவள்ளி, ஆளைய காணுமே, எங்க போயிருப்பா? ஒருவேளை ரூம்ல இருப்பாளோ? போன் பண்ணி கூப்பிடுவோம். கூப்பிட்டியா கல்பனா? ஆமா வேதவள்ளி, கொஞ்சம் இங்க வாயேன். சொல்லு. ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன ஹெல்ப். தப்பா நினைக்காம எனக்கு அதை செய்வியா? சொல்லு கல்பனா. இல்ல, காலையில இருந்து லேசா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. டீ போட்டு தர முடியுமா? என்ன கல்பனா, டீ தானே வேணும், அதுக்கே ஹெல்ப் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. இரு, டீ போட்டு வீர அண்ணா கிட்ட கொடுத்து அனுப்புறேன். அவர்கிட்ட கொடுத்து அனுப்ப வேண்டாம், நீயே எடுத்துட்டு வாயேன் ப்ளீஸ். சரி. இன்னொரு விஷயம், அவரை மட்டும் டீ போட சொல்லாத என்ன? அவர் போடுற டீயை குடிச்சாலே எனக்கு வாந்தி வாந்தியா வருது. சரி. டீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நல்லா ஆத்தி நுரையே இல்லாம எடுத்துட்டு வா. சரியா? சரி. இந்த கல்பனா. தேங்க்ஸ் வேதவள்ளி. என்னாச்சு? சும்மா சொல்லக்கூடாது வேதவள்ளி. இந்த மாதிரி டீய இது வரைக்கும் நான் குடிச்சதே இல்ல. நிறம், சுவை, திடம் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆமா, இப்ப ஏதாச்சும் வேலை இருக்கா இல்ல ஃப்ரீயா இருக்கியா? வேலைலாம் ஒண்ணும் இல்ல, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சும்மா புக்கு தான் படிச்சிட்டு இருந்தேன். எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ண முடியுமா? கல்பனா, உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லு. எதுக்கு ஹெல்ப்னு யாரோ மூணாவது மனுஷன் கிட்ட கேக்குற மாதிரி கேக்குற? ஏன் அமிர்தா கோணுனா நான் பண்ண மாட்டேனா? அதே மாதிரிதான் நீயும். உனக்கு இப்போ என்ன வேணும் சொல்லு. குட் மார்னிங் பிரதர். மார்னிங் மார்னிங் மார்னிங். என்ன காலங்காத்தால சின்சியரா பேப்பர்லாம் படிக்கிற மாதிரி இருக்கு? அது ஒன்றும் கிடையாது. வெள்ளிக்கிழமை நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்குது. எந்தெந்த தேட்டர் என்ன படம் போட்டுருக்குன்னு தெரில. அதான் எங்கே போய் எதை பார்க்கலான்னு பிளான் பண்ணிக்கிறேன். அதானே பார்த்தேன். என்னடா அண்ணன் காலையிலேயே நாட்டு நடப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிறானோன்னு தப்பா நினைச்சிட்டேன். நெக்கில் சும்மா ஒரு ஃபண்ணுக்கு தான் பிரதர், கோச்சிக்காத. தேவி தேட்டரில் கபாலியை பார்த்தோம். தேவி கருமாரில் என்ன போட்டுக்கிறாங்கோ பிரதர்? ஒரு மேட்டர் கவனிச்சியா நீ? நான் மேட்ரு, நம்ம கல்பனா நீ பிரெக்னென்ட் ஆனதுலேருந்து நம்ம அப்பா எவ்வளோ சந்தோஷமா இருக்கார்ல? ஆமாண்டா, அந்த மனுஷன் நான் இவ்வளோ சந்தோஷமா பார்த்ததே கிடையாது. நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்ற சந்தோஷத்துல அந்த மனுஷனை கையிலே அப்படியும் இல்ல. யாரை பார்த்தாலும் வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் எனக்கு ஒரு பேரன் பொறுக்க போறோம், எனக்கு ஒரு பேத்தி பொறுக்க போறோம்னு பயங்கர குஜாலா பேசினுக்கிறதுனா பார்த்துக்கோயா. சரி, சுந்தரண்ணா அவரோட பங்குக்கு அப்பாவை சந்தோஷப்படுத்திட்டாரு. நீ எப்ப சந்தோஷப்படுத்த போற? என்னது புரியாத மாதிரியே கேப்பியே. ஏய், நிஜமா தான்டா புரியல. நம்ம இப்போ
சுந்தர அண்ணா அவரோட பங்குக்கு ஒன்னே அண்ணியும் சித்தப்பா ஆக்கிட்டாரு. நீ எப்ப சுந்தர அண்ணனை பெரியப்பா ஆக்க போற? இல்ல கல்பனா நீ பிரெக்னென்ட் ஆனதுக்கே அப்பா இவ்வளவு சந்தோஷப்படுறாருன்னா கூடவே வேதா அண்ணியும் பிரெக்னென்ட் ஆனாங்கன்னு வச்சுக்கோயேன், அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. அப்புறம் தரையிலே நடக்க மாட்டாரு, ஏர்லயே ஃப்ளையிங் தான். என்னென்ன உன்கிட்ட எப்பதான் நாங்க அந்த நல்ல செய்தியை எதிர்பார்க்கறது? பார்க்கலாம் பார்க்கலாம். பார்க்கலாமா? என்ன இப்படி சொல்றான்? பார்க்கலான்னு மொட்டையா சொன்னா எப்படின்னு? ஏதாவது ஸ்பெஷல் பிளானிங் இருக்கா? என்னென்ன எப்போ நீயும் வேதா அண்ணியும் குழந்தை பெற்றுக்கலான் இருக்கீங்க? எப்போண்ணே நாங்க அந்த சந்தோஷமான விஷயத்த எங்க காதார கேட்கறது? ஏதாவது சொல்லுண்ணே. நடுகாது. என்ன அப்படி ஒரு சம்பவம் நம்ம வீட்டில் நடுகவே நடுகாது. என்னது? இந்த பாருங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் எங்கள் 2 பேர்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அப்புறம் பவ் ஆயிடுவீங்க, நல்லா ஏமாந்துருவீங்க. என்ன நான் சொல்ற நீ? எனக்கு ஒன்றும் புரியல. வாங்கிட்ட சொல்றதுக்கு என்ன? நானும் வேதாஜியும் கல்யாணம் பண்ணிக்கணுமே தவிர புருஷன் பொண்டாட்டியா வாழவே இல்லை. அது இன்னும் ஒரு பாட்டு ஒன்று இருக்குமேடா. என்ன பாட்டு இது? நல்லா பாட்டுறா. அதான் தாமரை இலை மேல் தண்ணி போல அப்படின்னு. அந்த மாதிரி தான் நாங்கள். அவங்க தாமரை, நான் தண்ணி. செட் ஆகாது, சேரவே மாட்டோம். ஏன் அப்படி? ஏன்னா எங்களுக்கு அந்த கல்யாணம் அப்படி. ஏன்டா நாங்கள் ஒருத்தர் டா வச்சுட்டு லவ் பண்ணின்னு மற்ற சுற்றி டூ இட் பண்ணா கல்யாணம் பண்ணிங்கன்னா இல்லையே. எங்கள் 2 பேரும் பொறுத்த வரைக்கும் நடந்தது ஒரு சம்பவம், அவ்வளோதான். 2 குடும்பமும் நல்லா இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். மற்றபடி எங்களுக்குள்ளெல்லாம் இன்னுமே கிடையாது. ஏய், நீ இந்த ராஜா ராணி படம் பார்த்தியா? ம், அந்த படத்தில் வர ஆர்யா தான் நானே. சரி விட்ற, வேதவழி தான் நயன்தாரா. எங்கள் 2 பேருக்குள்ள ஆகவே ஆகுது. அப்ப கிளைமேக்ஸ்ல எங்க கதையில அது மட்டும் மாறும். அந்த படத்துல ஆர்யாவும் நயன்தாராவும் கட்சியில ஒன்று சேர்ந்துருவாங்க. ஆனா இந்த நாகராஜும் வேதவல்லியும் கட்சி வரைக்கும் ஒன்னா சேரவே மாட்டாங்க. தட் இஸ் த ஒன்லி டிஃபரன்ஸ் பிட்வீன் தட் படம் அண்ட் தட் இஸ் லைஃப். இல்ல நான் கேட்குறேன்னு எதுவும் தப்பா எடுத்துக்காத. ரிசப்ஷன் ஃபங்க்ஷன்லலாம் 2 பேரும் அந்யூன்யமா தானே இருந்தீங்க. தட் இஸ் ஆல் ஆக்டிங்மா, ரிலை, நடிப்பு. இந்த பாரு, நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தனால இந்த உலகமே சந்தோஷமா இருந்தது. தட் இஸ் 2 குடும்பத்தில் இருக்கிற நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருந்தீங்க இல்லையா? அதான். ஸோ நாங்கள் 2 பேரும் ஆதர்சிய தம்பதிகள் மாதிரி நச்சோம். அதுதான். என்ன போன வாரம் அன்னைக்கு முடியாம இருந்தப்ப கூட நீ கூட இருந்தே கவனிச்சுக்கிட்ட. அவங்களால நடக்க முடியலங்கிறப்போ நீ தூக்கிட்டு போனதா வீரையா சொன்னாரு. அட நீ வேற ஏதோ போண்டாவா என் பேச்சு தான் கேட்டுனே லூசாடா நீ. ஏய், கருணைக்கும் காதலுக்கும் வித்தியாசம் இருக்குதுடா. நான் வேதாஜி மேல காமிச்சது கருணை, காதல் இல்லை. புரியுதா? புரியலையா? உனக்கு எப்படி சொன்னா புரியும்? சரிடா, இப்போ ரோட்ல போயின்னு இருக்கிறோம். ஒரு கேள்வி வருது, வயசான பாட்டி. அது நடக்க முடியலன்னு சொல்லுது. ஹெல்ப் பண்ண மாட்டோமா? பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் இதுவும். சரி, இப்படியே போனா இதுக்கு முடிவு தான். என்ன அது இது முடிவு? அதான் கிளைமேக்ஸ் ஒன்று ஆரம்பத்தை சொல்லிட்டல. அப்படின்னா ஏய், கரெக்டான டைம் வரும்போது நான் என் பாதையிலையும் வேதாஜி அவங்க பாதையிலையும் பிரிஞ்சு போயினே இருப்போம்.